ஜிஜி பட்ஜெட் போடுங்க, அதுக்கு தான் நீங்க வந்து ஜெயிச்சு மக்களுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. நிதி ஒதுக்குங்க, அதுதான் தேவை. ஆனா அந்த ஒதுக்குற நிதி முறையாக செயல் திட்டத்துக்கு போகுதா, செயல் திட்டம் நடைமுறைக்கு வருதா அப்படிங்கிற இடத்துல மட்டும் கேள்விக்குறி ஆகுதுன்னா அப்ப காசு எங்க போகுது அப்படின்னு உங்க கேட்கறது நியாயம் தானே? என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எதிர்கட்சியினுடைய பார்வைக்கு தான் கேள்விக்குறி வருகிறது. ஒட்டுமொத்த சென்னை மக்களுடைய மனநிலைக்கு கேள்விக்குறி வரவே இல்லை. வரான் உள்ள, இனிமே எவனாவது வந்து ஓட்டு கேட்கட்டும், உள்ள கல் எடுத்து அடிக்கிறேன் பாருங்க. எவனுமே வந்து பாத்துக்கல. உள்ள தூர் வரதுக்கு 4000 கோடி எங்க சார் போச்சு? என்ன கழட்டுறானுங்க, எல்லாம் மேல இருந்து டாட்டா மட்டும் காட்டுறானுங்க, பெரிய இவனுங்களாட்டம். சென்னையில மழை நீரே தேங்காய்னுவாரு. அப்படி ஒரு திட்டத்துக்கு 1000 கோடி. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு பேரு. கருப்பாம்பூச்சி பாம்பு பூரா நத்த அந்த காலில் ஒட்டிக்கணும், ரத்தத்தை உரிமை அந்த நத்த சொல்லுங்க. மக்கள் தவிர்த்தது இவ்வளவு தண்ணி, இன்னைக்கு எதுக்கு போட்டு செத்த பேருக்கு பால் ஊத்துவா? 25 ரூபாய் தண்ணி கேனு 80 ரூபாய் 90 ரூபான்னு விக்கிறாங்க. எப்படி நாங்க வாங்கி பொழப்பு 150 ரூபாய் ஒரு கேனு தண்ணி, அதை வச்சு நாங்க எத்தனை நாளைக்கு சோறு ஆக்க முடியும்? சிங்கார சென்னை பேக்கேஜ் தான் நாங்க டாப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்த வரைக்கும் 95%, 75%, 97%, 95% பணிகள் முடிஞ்சிருக்கு. 4000 கோடி. அந்த 4000 கோடியை என்னதான் பண்ணீங்க? மேயர் அவனுடைய திறமையான ஒரு வழிகாட்டுதல் பேரில அத்துணை உடனே அவங்க கேட்பாங்க, கமிஷன்ல திறமையான்னு கேட்பாங்க. இல்ல சார், அது அவருடைய திறமை சார், அவருடைய பேச்சு திறமை சார். நன்றி சிவா. பூரா கம்பி கட்ட அனுப்பி இருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.